போடுறா நல்லா தெரியுதுடா அப்படின்னு ஒருத்தரா இதுல ஃப்ரண்ட் பேக் திருப்பிக்கலாம் மச்சான். ஏய் அசோக், இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சிருக்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கட்டிங்க சொல்லு, கட்டி குடிச்சிருக்கேன்னு சொல்லு, அதையும் சொல்லு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்போ குடிச்ச கட்டிங்கோட இன்னும் கூட குடிச்சிட்டு உன்னை வையல என் பேரை மாத்தி. The next day. ஐயா 2 hours later. இப்போ நாங்கள் இருக்கிறது சில்வர் ஃபால்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொடைக்கானலில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்கிற சில்வர் ஃபால்ஸ். ஸோ இது என்னோட ஃப்ரெண்டு. இப்படி மேலே இங்கேயும் பார்க்குறேன். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்வீழ்ச்சி தெரியும். ஆனால் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் வர்த்தியாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வருவோம் கண்டிப்பாக. என்ன ப்ரோ? தண்ணி வரல, மழை இல்லை, அதனால தண்ணி வரல. ஸோ அந்த ரீசனால தான் போஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த குளிரெல்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வெயிலும் இருக்கிறதுனால ஒரு பெட்டர் ஃபீல் இருக்குது மச்சான். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துற அவனை. இதுதான் ஓவரால் சில்வர் ஃபால்ஸோட ஃபுல் வியூ. இந்த வியூல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ நாங்கள் வந்து பார்க்குறது வந்து என்னன்னா மைக் இல்லை மச்சான். எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியும். வாடா போட்டோ எடுக்க. வாழை 250 ரூபா வந்து அடையங்கப்பா. என்ன பண்ணுவாங்க இவ்வளோ? 2 hours. வைராசி மாதிரி தான். அப்படி திரும்பிக்க எம்மடா. தலை சுத்துறா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. டேய் யாரா அவன் போட்டோ எடுத்து? ஏய் இந்த ஷர்ட் சூப்பரா இருக்குடா. அப்படியே இருக்கு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை வாடா. ஏய் அங்கே தான் மறந்துட்டோம்டா, ஒரு கேரக்டர் வரதே மறந்துட்டோம்டா கூட. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா அப்படி. அப்பதான் கரெக்டாக ஓடிட்டு இருந்தேன். கரெக்டாக காசு ஆகுது. அதாவது தொலைநோக்கு போகிறதில்ல. அப்படியே பொறுமையாக வாடா. சூப்பராக இருக்கு. இதில் பண்ணுவாங்க தளபதி. ஏய் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். குணாக்கே வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, எடுக்கிறேன். நிறைய போலீஸ் நிற்பாங்க உள்ள. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. என்னப்பா என்ன இது? போகுது அப்படியே பாருங்க. முன்னாடி சீக்கிரம் பாருங்க. க்ரௌட் இல்லைங்க, உள்ளவா ஸ்க்ரீன்லவா. ஒரே நிமிஷம். ஓகே, நம்ம 3 பேர் வாடா உள்ளவா. நம்ம இப்போ குணா கேவுக்கு வந்திருக்கிறோம். விஜயகாந்த் மாதிரி சொல்கிறேன். என் தம்பி ஜெயிலர் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாட போறான். சொல்லு. இல்ல மேண்டேட்டரி குணா கோய் சாங் பாடு. அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்மணி அன்போட அவனுக்கு இவ்வளவு இருக்குடா. என்ன மச்சான்
மச்சான் அவ்வளவு பெருசாவா இருக்கும்? அவனுக்கு அவ்வளவு பெருசா இருக்கிறதுனால தானே மடங்குது. நாடுகிறதா லைட்டிங் போகுது சீக்கிரம் உள்ள போவோம் நல்லா இருக்கும். ரைட் ஓய் பயந்துடான்டா பிரான்ஸ் அது பயந்துருச்சுடா அலப்பற ஸ்டார்டிங் பிரான்ஸ். சண்டே எல்லாம் வராது சார். அதுக்கு நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். நாங்க பொறுப்பு சூரிட்டி கொடுக்குறோம் நாங்க. ஆமாங்க. பண்ண முடியாது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. நடந்தோம் ஏய் நல்லாக்கடா செம்மையாடா காதல் ரோஜா பூவே எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு போடுவோம். அந்த வீடியோ செஞ்சு மச்சான் மொபைல் வந்து செட் பண்ணிட்டு கைய கோத்துக்கிட்டு மனிதன் அந்த பாட்டு போட்டு அது ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா துங்கூஜா நெற்றி இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா பாஸ் பண்ணவா கட் பண்ணிடுவா. உட்கார உட்கார சைலண்ட் செம்மையா இருக்கு கீழே உட்காரு உண்டான காயம் யாவும் தன்னாலே காயம் என்ன சொன்னானே குமானே என்ன காயமா பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி தாங்காது சென்றேனே எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும். அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா உங்களா எடுத்துட்டு நான் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக போகுது அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. அருந்து வாங்குற மாதிரி அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. தவழ்ந்து அந்த அரண்மனையா இருக்கவங்க அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க ஏற போன விட்டு போனா டேய் பின்னலாம் 10 ரூபா 10 ரூபா டோக்கன் 10 ரூபா டோக்கன் 10 ரூபா அவனுக்கு எங்க 10 ரூபாய் வரியா उधर नहीं है ना आनंद मेला वा आजा इधर से पकड़ ले
ஆண்டி வெறியன் ஆனந்த் நான் இல்லை உங்களே இல்லை நான் இன்னைக்கு 10 ரூபா அப்படிதான் நினைக்கிறேன், தெரியல எனக்கு தெரியல. நம்மள ஓடிட்டு ஆனந்த ஓடிட்டு இருந்துச்சுங்க. அவனை நான் ஆனந்தன்னு கூப்பிட்டேன், அதுங்களை ஆனந்து எங்க இருக்கு வாங்க. இதுதான் அந்த அரண்மனையா? இங்க இருக்க நீதான் அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.